ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஏன் அவர்கள் எதுவும் கேட்கவில்லை என்பது ஒரு ஆச்சரியம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3 ஆப்ஷன்ஸில் எது கரெக்ட் அப்படிங்கிறத ரீட் பண்ணி பாருங்கள். இது தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் மட்டும் இல்லை, ரீடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ். ஒவ்வொரு கொஸ்டினையும் ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி கிராமரும் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன் அவர்கள் எதுவும் கேட்கவில்லை என்பது ஒரு ஆச்சரியம். Why didn't they ask anything is a surprise. First option. Why didn't he askன்னு வந்திருக்கு, ஹீன்னு வந்திருக்கு. அப்போ அவர் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் கொஸ்டினில் மேலே தமிழில் இருக்கிற வாக்கியத்தில் அவர்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ராங். தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். Why didn't they ask anything is not a surprise. அப்போ ஆச்சரியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ தேர்ட் ஆப்ஷனும் ராங். அப்போ எது கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Why didn't they ask anything is a surprise. ஏன் அவங்க எதுவுமே கேட்கல என்பது ஒரு ஆச்சரியம். எல்லா சென்டென்ஸஸையும் பாருங்களேன், கொஸ்டின் வார்த்தையில் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது கொஸ்டின் கிடையாது. ஒய் அப்படிங்கிற கொஸ்டின் வார்த்தையில் ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஸோ கொஸ்டின் மார்க் எதுவும் இல்லை. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு கொஸ்டினே இல்லை, இது ஒரு நார்மலான சென்டென்ஸ். இதில் ஒய் டிடன்ட் தே ஆஸ்க் எனிதிங், இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸு ஒரு ஃப்ரேஸ், இது சப்ஜெக்ட். அப்புறம் இஸ் அப்படிங்கிறது வேர்பு. இந்த மாதிரி உங்களால் பிரிக்க தெரியணும். அப்போ தான் அந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லா மனப்பாடமாகும். இதே மாதிரி வாக்கியங்கள் உங்களால் பேச முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு தமிழ் சென்டென்ஸ் பாருங்களேன். ஏன் அவர் தாமதம் என்பது வழக்கமாக கேட்கப்படும் கேள்வி. இப்போ இந்த 3 ஆப்ஷன்ஸில் எது கரெக்ட்? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ண வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஏன் அவர் லேட்டாக வராரு அப்படிங்கிறது வழக்கமாக கேட்கப்படும் கேள்வி. கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 3 ஆப்ஷன்ஸில் எது கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத பொறுமையாக ரீட் பண்ணி பார்த்து கண்டுபிடிங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கரெக்டான ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். ஒய் இஸ் ஹி லேட் இஸ் அ ரெகுலர் கொஸ்டின். இந்த ஒய் இஸ் ஹி லேட் அப்படிங்கிறத சேர்த்து வாசிக்கணும். அது ஒரு கொஸ்டின் மாதிரி வாசிக்கக்கூடாது. ஒய் இஸ் ஹி லேட் அப்படின்னு வாசிக்கக்கூடாது. ஒய் இஸ் ஹி லேட் இஸ் எ ரெகுலர் கொஸ்டின். ஏன் அவர் லேட்டாக வர்றாரு அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக கேட்கப்படும் கேள்வி. மற்ற ஆப்ஷன்ஸில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நல்ல மனப்பாடமாகும். ரெகுலர் கொஸ்டின் ஒய் ஹீ இஸ் லேட், இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ரெகுலர் கொஸ்டின் ஒய் ஹீ இஸ் லேட். அப்போ அதில் வேர்பே இல்லை. ஓகே, ரெகுலர் கொஸ்டின் இஸ் ஒய் ஹீ இஸ் லேட் அப்படின்னு இருக்கணும். அதே மாதிரி தான் செகண்ட் ஆப்ஷனும் ஒய் இஸ் ஹீ லேட் இஸ் எ ரெகுலர் கொஸ்டின் அப்படின்னு இருக்கணும். இந்த மாதிரி தப்பாக இருந்துச்சுன்னா அந்த தப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆன்சர் இஸ் த தேர்ட் ஆப்ஷன். வாட் ஹீ ஹேஸ் எக்ஸ்பெக்டட் இஸ் ஹேப்பனிங். வாட் ஹீ ஹேஸ் எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதை சேர்த்து வாசிக்கணும். வாட் ஹீ ஹேஸ் எக்ஸ்பெக்டட் இஸ் ஹேப்பனிங். அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது நடந்து கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். வாட் இஸ் ஹீ எக்ஸ்பெக்ட் இஸ் ஹேப்பனிங். வாட் இஸ் ஹீ எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து அவர் என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மேலே கொடுத்துருக்கிற தமிழ் வாக்கியம் இதோட பொருந்தாது. மிடில் ஆப்ஷன் பாருங்கள். வாட் இஸ் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன், அவருடைய எதிர்பார்ப்பு என்ன. ஸோ இதுவும் கரெக்டான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது சரி. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்களோ, இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மிடில் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வாட் யூ ஆர் திங்கிங் இஸ் கரெக்ட். வாட் யூ ஆர் திங்கிங், இப்போ என்ன நினச்சிட்ருக்கீங்க அது கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். வாட் யூ திங்கிங் அப்படின்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் ராங். வாட் யூ திங்கிங் அப்படின்னு வராது. ஓகே, வாட் யூ ஆர் திங்கிங் அதான் கரெக்ட். லாஸ்ட் ஆப்ஷனில் என்ன மிஸ்டேக்? வாட் யூ திங்க் இஸ் கரெக்ட். இனிமேல் அவர் நினைக்க போகிறாரு. வாட் யூ திங்க் தமிழ் சென்டென்ஸில் இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கு. யார் என்ன கேட்டாலும் இதுதான் என்னோட பதில். எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Whoever asks anything
யார் என்ன கேட்டாலும் whoever asks anything, this is my reply. வாட் எவர் ஆஸ்க்டு அப்படின்னா என்ன வேணாலும் கேட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்கே யார் என்ன கேட்டாலும் அப்படின்னு தான் இருக்குது. whoever asks anything, this is my reply is the correct answer. எல்லாமே தமிழில் நம்ம கேஷுவலாக பேசுகிற டைலாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.